உண்மையிலே பிளாக் மேஜிக் டார்க் மேஜிக் நடக்கிறது உண்மையா இருக்கு சார். எவ்ரி ரிலீஜன் ஹேஸ் அ கான்செப்ட். பிளாக் மேஜிக் வந்து எல்லா ஃபீல்ட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வெதர் இஸ் அ ரிச் ஆர் புவர், அவன் பணக்காரன் இல்லையா ஒரு ஏழையா, எல்லாம் பண்ணுறாங்க. பிளாக் மேஜிக் எவ்வளோ பழசு இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடியே பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸாக இருக்குது. இப்போ பிரமிட் சொல்கிறோம். பிரமிடு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறது அத்தனையுமே ஏகப்பட்ட 99% இட் இஸ் மேஜிக் வந்து இட்ஸ் டோட்டலி சாத்தானிக் ப்ராக்டிஸ். என்றைக்குமே நல்லது இல்லை, என்றைக்குமே நல்லது. இந்த பேப்பர் எடுங்க. இதுவா சார்? ஆமாம், மேலே இருக்குது. உஷாராக எடுங்க. எனக்கு தான் ஆயிராது. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த லைப்ரரியில் வந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது உண்மையாக நடந்திருக்க உண்மையிலே? சொல்லப்போனால் இந்த லைப்ரரி மட்டும் இல்லை, ஆக மொத்தத்தில் நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு லைப்ரரி பற்றி சொல்கிறேன். சென்னையில் இருக்க ரொம்ப பழைய லைப்ரரி, இதே மாதிரி பெரிய லைப்ரரி. ஒரு வாட்டி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு அங்கே ஒருத்தர் போனாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் போங்க, அங்கே புக் அங்கே தான் இருக்குது, அந்த மூணையில் அந்த கார்னரில் இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கலாம். அவர் சொன்னார், நீங்கள் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கனாக்கா நாங்கள் வரமாட்டோம். இந்த லைப்ரரியில் வேலை செய்கிறவங்க அசிஸ்டண்ட் ஆர் லைப்ரரின்னு எல்லாரும் நாங்கள் வரமாட்டோம் சொன்னாங்க. எதுக்கு வரமாட்டோம் கடைசியில் கேட்டாக்கா, இல்லை அங்கே ஒரு ஆத்மா இருக்குது, நாங்கள் போகிறதில்ல சொன்னாங்க. நான் பேர் சொல்ல முடியாது, ஆனால் பழசு லைப்ரரி சென்னையில். இது உண்மையா? உண்மை சார். அது ஏன்னா அங்கே வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அதோட எஃபெக்ட் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி எல்லாம் இருக்கிற இடம்லாம் 300 வருடம் பழசு, 400 வருடம் பழசு, எல்லாம் பழைய பில்டிங். இப்போ நாங்களே சொல்கிறோமே, ஒரு பில்டிங் பார்த்தா ஐயோ ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ லைப்ரரியோட பழைய ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருந்தாக்கா, ஒரு அந்த பழைய படத்துலலாம் காமிக்கிற மாதிரி பழைய ஏதோ ஒரு ஓல்டு பங்களா அந்த மாதிரி அந்த பழைய காலத்தில் இருக்குமே, ஒரு அந்த இங்கிலீஷ் படத்துலலாம் காமிப்பாங்களே, சொல்ல விரும்பல, அந்த கோஸ்ட் ஆக்கியூபைங் ஏரியா சொல்லுவாங்க. லைப்ரரி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அந்த மாதிரி ஆன்மாக்கள் எக்ஸிஸ்ட் ஆகுது, இருக்குது. இங்கே இருக்கிற புத்தகத்தில் இந்த டார்க் மேஜிக் சொல்கிறாங்க, பிளாக் மேஜிக்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்ட புக்ஸ் இங்கே இருக்கா சார்? அநேகமாக போனால் எங்களுக்கு ஒரு ஆர்டர் இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா லைப்ரரியும் ஒரு ஆர்டர் இருக்கும். இந்த மாதிரி பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் காட்டக்கூடாது. இருக்குது, நீங்கள் உட்காந்து இந்த இடத்துலையே இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட புக்ஸ் இருக்குது, எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி புக்ஸ்லாம் இருக்குது. அக்கல்ட் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில். பிளாக் மேஜிக் அது நன்மை இல்லை, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒருத்தருக்கு ஹார்ம் பண்ணுறது, கெடுதல் ஆக்கிறதுக்கு. அது பேஸ்ட் ஆன் தட் எங்களுக்கு ஆர்டருக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த புக்கை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. பட் நான் பேசிக்லி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ண முடியாது இந்த புக்கு தான் அல்லது அந்த புக்கு தான் சொல்லி. பட் இருக்குது. இதெல்லாம் உண்மையா? உண்மையிலே பிளாக் மேஜிக் டார்க் மேஜிக் நடக்கிறது உண்மையா? இருக்குது சார். எவ்ரி ரிலீஜன் ஹேஸ் அ கான்செப்ட். எல்லா மதத்துலேயும் ஜூஸ் எடுத்துக்கோங்க, முஸ்லீம்ஸ் எடுத்துக்கோங்க, கிறிஸ்டியன் எடுத்துக்கோங்க, ஹிந்துஸ் எடுத்துக்கோங்க, ஆவி ஆன்மா ஒரு பைத்தியமாகிறது, ஒரு பிஸ்னஸ் ஆகாமல் ஆக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது மேலே ஏகப்பட்ட புக்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் பிளாக் மேஜிக் எதுவுமே புதுசாக இல்லை. 100 வருடமா, 200 வருடமா, 300 வருடமா அப்படி இல்லை. அல்கெமி நீங்கள் படித்தாக்கா உங்களுக்கு அல்கெமி அதை நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணாக்கா உங்களுக்கு தெரியும் பிளாக் மேஜிக் எவ்வளோ பழசு இருக்குது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு முன்னாடியே பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸாக இருக்குது. மோசஸ் யார் ஜூஸ் அவர் தோரா படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த புக்கில் வந்து பிளாக் மேஜிஷியன் இஜிப்டில் அந்த காலத்தில் இருந்தாங்க. அந்த பிளாக் மேஜிக் எப்படி பண்ணுவாங்க அதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷனே இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரியும் இஜிப்ட் பிரமிட் சொல்கிறோம். பிரமிடு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறது அத்தனையுமே ஏகப்பட்ட 99% இட் இஸ் வெரி க்ளோஸ்லி ரிலவெண்ட் டு பிளாக் மேஜிக். அதை ரொம்ப க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணுறாங்க அவங்க. அதில் என்ன நிறைய வந்து புத்தகம் பேபிலோனியன் புக்ஸ் இருக்குது. அது யார் கையில் இருக்குது? அங்கே தான் இருக்குது, அவங்க கையில் இருக்குது. பேபிலோனியன் ஸ்கிரிப்சர் படித்தா ஒரு புக் ஆஃப் இனாக் ENOCH நீங்கள் படித்தாக்கா உங்களுக்கு தெரியும் அது ஏகப்பட்ட பிளாக் மேஜிக் எப்படி ஹார்ம் பண்ணுறது. அதே மாதிரி இந்த மாந்திரிகத்தில் வந்து இந்த மை வச்சு பண்ணுற சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, வசியம் பண்ணுறது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது உண்மையிலே நடக்குதா? அது சரி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு மந்திரா இருக்குது, மோகினி வஷீகரன் மந்திரா சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய மந்திராஸ்லாம் இருக்குது. அந்த மந்திராஸோட பாசிட்டிவ் எஃபெக்ட் ஆகும். அப்புறம் இந்த மை சொல்கிறாங்க, அப்புறம் தேங்காய் உடைக்கிறது, எலுமிச்சம் பிச்சு போடுறது, கற்பூரம்
போட்டு விடுறது, சின்ன ஒரு பேப்பரில் தாயத்தம் எழுதி அந்த தாயத்தம் வந்து பூமியில் புதைக்கிறது. ரெண்டாவது வந்து அந்த தாயத்தம் உங்கள் பேர் ஜோசப், நான் என்ன பண்ணுறேன் உங்களை கெடுதல் ஆக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிலாம் ஆகிறேன்னு நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன், ஜோசப் ஒய்ஃப் மரியா வந்து செப்பரேட் ஆயிடணும், டைவர்ஸ் ஆயிடணும். நான் என்ன பண்ணுறேன், ஜோசப் அண்ட் ஜோசப் ஒய்ஃப் மரியா பேரில் ஒரு தாயத்தம் ஒரு ஒரு ஒக்கல்ட் ப்ராக்டிஸில் எழுதுவாங்க. அந்த மாதிரி தாயத்தம் எழுதி நாலு தாயத்தம் எழுதி கொடுக்குறேன் பேப்பரில். ஒரு டயக்ராம் போட்டு அதெல்லாம் எழுதி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் மாதிரி போட்டு கொடுக்குறேன். நீங்கள் கேட்குறீங்க என்ன பண்ணுறதுனாக்கா, நான் சொல்லுவேன் ஒரு தாயத்தம் எழுதிட்டு நீங்கள் பூமியில் புதைச்சிடணும், ஏதாவது சுடுகாட்டில் ஏதாவது ஒரு கிரேவ் யார்டில். இன்னொரு தாயத்தம் போய் ஒரு மரத்தில் இப்படி நூல் கட்டி பறக்கு விட்டுறணும். சரி, மூணாவது தாயத்தம் என்ன பண்ணணும், ஒரு நெருப்பில் அந்த ஹோட்டலெல்லாம் எங்கேயாவது ஒரு நெருப்பில் போட்டுடணும். நாலாவது என்ன பண்ணணும், அந்த தாயத்தம் எடுத்து ஏதாவது ஒரு பீச்சில் அல்லது ஒரு ரிவரில் ட்ரெயினில் போகும்போது கீழே போட்டுடணும். இப்படி பண்ணால் என்ன ஆகும், ஆமாம் மரியாவும் ஜோசஃபுக்கு டைவர்ஸ் ஆயிரும். ஆகுமா? ஆக தான் செய்யுது, பண்ணுறாங்க மக்கள். ப்ரெசென்ட் லைப்ரரி புக்ஸ் கெப்பாசிட்டி வந்து அபவுட் 1 lakh, 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. எப்படியோ மெயின்டைன் பண்ணுறோம் நாங்கள். எங்களுக்கு இந்த குறிப்பாக அந்த பிளாக் மேஜிக் அந்த புக்கை வாங்க, பிளாக் மேஜிக் செக்ஷன் காமிச்சிடுறேன், பட் நான் புக்ஸ் எடுத்து காமிக்க மாட்டேன். ஓகே. இதிலெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிளாக் மேஜிக் புக்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமாம், யாருக்குமே கைக்கு வராத மாதிரி. ஆமாம், தேடினா கூட கிடைக்காது அந்த மாதிரி. இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன். ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் லோக்கலாக கொடுத்தாக்கா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். பிளாக் மேஜிக்னாக்கா அவங்கவுங்க வந்து பிளாக் மேஜிக் ப்ராக்டிஸ் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் இக்னோர் பண்ணுவோம், சொல்கிறது இல்லை. சரி, எனிவே லைப்ரரினாக்கா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, புக்கு காமிக்கணும். அது என்ன இருந்தாலும் ஐதர் இட்ஸ் எ பிளாக் மேஜிக் ஆர் இட்ஸ் ப்ரைவேட் பர்சனல், எங்களோட கடமை, லைப்ரரியனோட ஒரு கடமை என்னன்னாக்கா, நீங்கள் எந்த சம்மந்தப்பட்ட எந்த பிரான்ச் ஆஃப் நாலேஜ் இருந்தாலும் அதை எடுத்து காட்டணும். நீங்கள் கேட்டாக்கா என்னோட வேலை டெமோ பீஸ் மட்டும் எடுத்து காட்டுங்க சார். அது நான் பண்ணுற மாதிரி ஒரு டெமோ பீஸ் இப்படி தான் இருக்குன்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு தெரியணும். அது ஆடியன்ஸ் நான் பிரச்சனை ஆயிரும் நான் காமிச்சாக்கா உங்களுக்கு எப்படி காட்டுறதெல்லாம். ஏன்னா இது ரொம்ப டிஃபிகல்ட்டான வேலை. அது ஆடியன்ஸ் காமிச்சா அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு உணர்வு இருக்கும், நான் வந்து பிளாக் மேஜிக் பண்ணணும். பிளாக் மேஜிக் வந்து இட்ஸ் டோட்டலி சாத்தானிக் ப்ராக்டிஸ். என்றைக்குமே நல்லதில்லை. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் சரி என்னதான் ஆகுதான் பார்க்கலன்னு சொல்லி ஃப்ரெண்டு மேலே ஏதாவது பண்ணி விட்டுருக்கா. அது யார், ஒரு லைஃபோட மேட்ரு. அது இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். பார்க்குறேன் இருங்க, அந்த புக்கு தானே இல்லை தெரில. இந்த பேப்பர் எடுங்க. இதுவா சார்? ஆமாம், மேலே இருக்கிறதா? உஷாராக எடுங்க, எனக்கு எதுவும் ஆகாது. இந்த மாதிரி தான் அந்த பிளாக் மேஜிக் பண்ணிட்டு பேப்பர்லாம் எரிச்சு, நான் சொன்னல ஒரு தாயத்தம் எழுதி அது எரிச்சு விட்டுருவாங்க. அப்படியே விட்டுருங்க, இப்படி இந்த சைடு வைங்க. அப்படியே ஆல்தான். ஓ, இது படிக்கணும்னாலும் மொழி தெரியாதே சார் யாருக்கும்? பண்ணுறவங்க இருக்காங்க அந்த மாதிரி. இதெல்லாம் பிளாக் மேஜிக் உடைக்கிற புக்கு. பிளாக் மேஜிக் உங்களுக்கு உடைச்சிரும் டோட்டலி. பிளாக் மேஜிக்கு ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் பண்ணுறவனும் நோ மோர் ஆயிரும். மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் ஆயிரும். அந்த மாதிரி டேஞ்சரான புக் இதெல்லாம். பிளாக் மேஜிக் பண்ணுறவனும் சேஃபாக இருக்க மாட்டான். பிளாக் மேஜிக்கு அபாலிஷ் பண்ணுற புக் இது. அப்படிங்களா? டோட்டலாக காலி பண்ணிடும் பிளாக் மேஜிக். பிளாக் மேஜிக் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வெதர் இஸ் எ ரிச் ஆர் புவர், அவன் பணக்காரன் இல்லையா ஆர் ஏழையா, எல்லாம் பண்ணுறாங்க. அந்தந்த லெவல்லேருந்து பண்ணுறாங்க. பணக்காரங்களும் பண்ணுறாங்க, ஏழை மக்களும் பண்ணுறாங்க. பணக்காரத்தில் யார் வராங்க, எல்லாம் வந்துடுறாங்க. நான் ஸ்பெசிஃபிக்கலி நான் பேர் சொல்ல விரும்பலை, எல்லா டெசிக்னேஷன் வந்துடும். வெதர் இஸ் எ டாக்டர், இன்ஜினியர், லாயர், சயின்டிஸ்ட் ஆர் பாலிட்டிஷியன்,
நான் பேர் சொல்லலை, ஏன்னா அந்த மாதிரி இன்வால்மெண்ட்டாக இருக்குது. பேசிக்கலி சொன்னாக்கா ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான், அம்மா போகிறாங்க பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்கு, என் பையன் என் கையில் இருக்கணும், நான் சொல்கிறது கேட்கணும். வைஃப் என்ன பண்ணுறாங்க, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், என் கணவர் நான் சொல்கிறது கேட்கணும். இந்த மாதிரி 2 பேருமே போய் ஒரு பையன் மேலே பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க. இப்போ அவனோட லைஃப் என்ன ஆகும்? ஆஃபீஸ்லேயும் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வீட்லேயும் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் அவனோட பிரெயின் வந்து ஏதோ பறக்கிற மாதிரி, போகிற மாதிரி, ஓடி போயிடணும் மாதிரி, ஒரு டெப்ரெஷனில் போகிற மாதிரி, எங்கேயாவது போயிடணும், மால்டீவ்ஸ் போயிடணும், ஒரு 10 நாள் திரும்பி வீட்டுக்கு வந்தால் அதே கிச் 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 கிச், அதே பிரச்சனை. ஸோ இட் இஸ் ஆல் டியூ டு அந்த பிளாக் மேஜிக் எஃபெக்ட்னால தான். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நான் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க கேட்கலாம், நீங்கள் ஒரு டாக்டராக ஒரு சயின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, இந்த பான் ஹேபிட்டும் வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேட் இல் எஃபெக்ட் ஆஃப் பிளாக் மேஜிக். சாட்டானிக் தாட்ஸ், அந்த சாட்டானிக் தாட்ஸ் எப்படி வருது? இட் இஸ் ஒன் ஆஃப் த இல் எஃபெக்ட் ஆஃப் பிளாக் மேஜிக். நீங்கள் ஒரு இயற்கையை நேசிச்சா இயற்கை நேசிக்கும். லவ் நேச்சர், நேச்சர் வில் லவ் யூ. நான் ஏதோ ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணுவேன், ஐதர் கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து, ஏதாவது ஒரு ரிலீஜன் இருக்கும். பட் ஐ எம் எ நேச்சரிஸ்ட், புரியுதா? அதே மாதிரி நீங்கள் பிளாக் மேஜிக் பண்ணுறீங்கனாக்கா தெர் இஸ் எ ரெசிப்ரோக்கல் ஆக்ட் இருக்கும். அது உங்களுக்கு பர்பண்டிகுலராக உங்களுக்கும் வரும். அது டெஃபினெட்லி அது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஏதாவது ஒரு பேட் இல் எஃபெக்ட் வரும். அதுதான் உங்கள் வீட்டில் பசங்க அல்லது யாராவது ஒரு இல் எஃபெக்ட், சாட்டானிக் எஃபெக்டில் இந்த பிளாக் மேஜிக்லாம் பார்க்குறாங்க, பண்ணுறாங்க. சில காலேஜ் பசங்களாம் ட்ரை பண்ணுறாங்க ஹாஸ்டல்லாம், அந்த கட்டணம் போட்டு அதில் உட்கார்றது, கையை வச்சு, அது படத்துலலாம் காமிக்கிறதுலாம் ஃபேக்ட், இட் இஸ் ஆல் ட்ரூ. என்ன நடக்குதோ அதை தான் படத்தில் காட்டுறாங்க, வேறு எதுவும் இல்லை. எக்ஸிஸ்ட் ஆகுது, பிளாக் மேஜிக் இஸ் தேர். நீங்கள் அதுக்கு இல்யூஷன், ஹாலுசினேஷன், ஒரு மருந்து இருக்குது அமிட்ரிப்டிலின் சொல்கிறேன், நான் உங்களை சாப்பிட்றேன் 5 mg கொடுக்குறேன், நீங்கள் 3 நாள் ஒரு 2 நாள் தூங்குவீங்க. ஆனால் தூக்கத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோகிராஃபி எடுத்துக்கோங்க, 24 hour கேமரா உங்கள் மேலே வச்சு தூங்குங்க. நீங்கள் நார்மலாக தூங்குறது ஒரு கேமரா வச்சுட்டு எடுத்துக்கோங்க, எல்லாமே வீடியோகிராஃபி பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் அமிட்ரிப்டிலின் 5 mg சாப்பிட்டு தூங்குங்க. அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள், எப்படி தூங்குறீங்க, நீங்கள் கை இப்படி போடுவீங்க, இப்படி போடுவீங்க, இப்படி கை நசிக்கிற மாதிரி. என்ன சொல்லுவாங்க, இதுக்கு மேலே பெய் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மருந்துனால இவ்வளோ எஃபெக்ட், இல் எஃபெக்ட், செடேட்டிவ்ஸ். ஸோ அந்த எஃபெக்ட் தான் ட்ரக்ஸு, காஞ்சா, கொக்கின் நம்ம ஜெனரேஷன்லாம் கெட்டு ஏன் போகுதுனாக்கா இந்த இல் எஃபெக்ட்னால. அதெல்லாம் எடுத்து வேறு ஒரு லெவலுக்கு கீழ்த்தரமாக வேலை செய்கிறாங்க, பிளாக் மேஜிக் லெவலுக்கு வரைக்கும் போயிடுறாங்க. அவங்க சுயநலத்துக்காக, ஈகோக்காக, நான் பெரியவன், நீ எப்படி சொல்லிட்ட, நான் விட மாட்டேன், பாரு என்ன பண்ணுறேன், அடுத்தது உனக்கு என்ன நடக்க போகுது, அவள் தான். அவன் என்ன பண்ணுறான், ஏதாவது காசு கொடுத்து சாட்டானிக் வேலை பார்த்து முடிச்சிடுறான். அந்த மாதிரிலாம் புக்ஸில் இருக்குது, எல்லா ஸ்கிரிப்சர்லேயும் இருக்குது, எல்லா ரிலீஜன்லேயும் இருக்குது, எல்லா மதத்துலேயும் ஹோலி புக்ஸில் இருக்குது. ஹோலி பைபிள், ஹோலி குரான், ஹோலி கீதா, ஹோலி தோரா, எல்லா புக்ஸ்லேயும் இருக்குது. பிளாக் மேஜிக் பற்றி இருக்குது. நீங்கள் வேணும்னாக்கா நல்லா பழைய காலத்தில், அந்த காலத்தில் பின்பக்கம் போனோம்னாக்கா எல்லா மதத்தை விட்டுருங்க. புக்ஸ் ஆஃப் ஈனாக் சொல்லி ஒரு புக் இருக்குது, புத்தகம் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். மூளைக்கு வராது அதெல்லாம், என்ன பேசுகிறாங்க, அது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் அசர்டைன் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும், கனெக்டிவிட்டி இருக்கணும், ஏகப்பட்ட டெக்ஸ்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும், அப்போ தான் அந்த புக்கு உங்களுக்கு புரியும். அல்லது யாராவது ஒரு மாஸ்டராக இருக்கணும், அந்த புக்ஸ் ஆஃப் இனாக் பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹாரூத் மாரூத் சொல்லி ஒரு இது இருக்குது, அவங்க ஆகாயத்துலேருந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பரவி இருக்காங்க சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் ஹாரூத் மாரூத் சொல்லி. அதுவும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா கூகுள் இஸ் தேர், எவ்ரி ஒன் கேன் டீப் சீக் இருக்குது, கூகுள் இருக்குது, ஸோ மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் தேர், நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். PDF புக்ஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன். பிளாக் மேஜிக் புக் பேர் சொல்லுவேன், நீங்கள் அப்புறம் ஆன்லைன் பார்த்துக்கலாம். பட் நான் ஆன் கேமரா அந்த புக்ஸை நான் எடுத்து சொல்ல முடியாது, காட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வரீங்க, நீங்கள் வச்சுருக்கீங்க அந்த புக்ஸ் எல்லாம், நீங்கள் வச்சுருக்கீங்க. நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் இந்தியா முழுசாக, உலகம் ஃபுல்லாக, நீங்கள் காங்கிரஸ், லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், லண்டன் லைப்ரரி, லீட்ஸ் லைப்ரரி, மிச்சிகன் யூனிவர்சிட்டி லைப்ரரி போனால் உங்களுக்கு அந்த புத்தகம் இருக்குது. இல்லை சொல்லி நான் சொல்லலை, எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. ஒரு புக் இருக்காது, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட ஆத்தர் இருப்பாங்க. ஆத்தர் மட்டும் இல்லை, அதில் ப்ராக்டிஸ்
அந்த அக்குல்ட் ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் பண்ணுறவங்க தான் அந்த புத்தகமே ஆத்தர் பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு புத்தகத்தை வெளியெடுத்துறாங்க. அவங்க சிஷ்யர்களை, அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த நாலேஜ் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது மாந்திரிகங்கள் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா பண்ணுறது? பிளாக் மேஜிக் உடைக்கிறது தெரியும், பிளாக் மேஜிக் பண்ணுறது தெரியாது எனக்கு. பிளாக் மேஜிக் எப்படி உடைக்கலாம், ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே திருவல்லிக்கேணி, இந்த லோக்கல் கான்ஸ்டிடியூவன்சி திருவல்லிக்கேணி சேப்பாக் கான்ஸ்டிடியூவன்சி எடுத்தால் ஒரு வீடு ஏறி இறங்குனாக்கா உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும். மாமியார், மருமகள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், வீடு பிரச்சனை, நைட்டில் தூங்கினா அப்படி தெரியுது இப்படி தெரியுது, யாரும் பெட்லேருந்து தள்ளுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அது அந்த நெகட்டிவிட்டி, அந்த தாட்ஸ் எப்படி எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, காமிச்சிருக்காங்க. அது பண்ணலாம், நாங்கள் நீங்கள் பண்ணுவீங்க? பண்ணுவோம், அது தெரியும். பட் பிளாக் மேஜிக்லாம் பண்ணுறது, பிளாக் மேஜிக் அகெயின்ஸ்டாக பண்ணுவோம். அந்த பிளாக் மேஜிக் வந்து கட் பண்ணுறது, பிளாக் மேஜிக் வந்து அபாலிஷ் பண்ணுறது, அந்த பிளாக் மேஜிக்கோட நெகட்டிவிட்டி, பிளாக் மேஜிக்கோட இல் எஃபெக்ட், பிளாக் மேஜிக்கோட கெடுதல், அந்த எஃபெக்ட் வந்து எப்படி எடுக்கணும் அது தெரியும் எங்களுக்கு.